ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக சாம்பார் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு 6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. நான் 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஐலா மீன் தான் எடுத்திருக்கேன். இது நிறைய பேர் காணாங்கழுத்தின்னு சொல்லுவாங்க, பாங்கடான்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் பக்கம் எப்படி சொல்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மீனில் மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். மசாலா நல்லா ஊறி வந்தாக்கா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு மீனாக உள்ளே சேர்த்துக்கலாம். மீன் வறுக்கும்போது ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஒரு ஃபாஸ்ட்டாக வச்சுடுங்க. திருப்பி விட்டு அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வச்சுடுங்க ஃப்ளேமை. அப்போ வைக்கும்போது அந்த ஸ்கின்னெல்லாம் பிரிஞ்சு வராது. அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்கின்னு போகவே இல்லை பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீன் வறுக்கும்போது ஸ்கின் எல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த ஃபிஷ் ஃப்ரைவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.